கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. என்னோடய பெயர் ரதி, கோயம்பேட்டிலேருந்து வரேன். எனக்கு திருமணம் 2010 ஆச்சு. 6 வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்தோம். ஐயா மீட்டிங்கில் கலந்து கொண்டு விசுவாசம் பெருகுச்சு. ஐயா வசனம் நிறைய கொடுத்தாரு. என்னுடைய ஜப வீட்டுக்கு வரவங்க வெறும் கையாக போக மாட்டாங்க. நானும் அதே மாதிரி விசுவாசத்தை பெற்றுக்கொண்டேன். கர்த்தர் வந்து 2017 இந்த பெண் குழந்தையை கொடுத்துருக்காரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாது. சேலையூர் பகுதியிலேருந்து வரேன் நான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு 3 வருஷமாக இடது கையெல்லாம் தூக்க முடியாமல் ரொம்ப பயனாக இருந்தது. அதனால் கர்த்தர் சுகம் தந்தார். ஐயா ஜெபம் பண்ணி அனுப்பிச்சாங்க. அதே போல் இடுப்பு கொடுச்சலும் எனக்கு 3 வருஷமாக உட்காந்துட்டா எந்திரிக்கவே முடியாது. அதுக்கும் ஐயா கிட்ட ஜெபம் பண்ண சுகம் தந்தார். போன வாரத்தில் வந்து ஒரு 20 லட்சம் ரூபா வந்து என்னோடய சொத்து வந்து ஒரு ஃபினான்ஸ்கிட்ட மாட்டிக்கிச்சு. நான் சொன்னேன், எனக்கு அந்த இடத்த மீட்டு தந்தா சாட்சி சொல்கிறேன்னு சொன்னேன். அதனால் அந்த இடத்தையும் கடந்த வாரம் மீட்க கர்த்தர் கிருபை செஞ்சார். அதுக்காக கொடி நன்றி. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? சரி, எடுத்து வாசிப்போம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 6வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. யோனத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி விருத்த சேதனம் இல்லாதவர்களுடைய அந்த தானியத்திற்கு போவோம் வா. ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடையில்லை என்றான். சரி, இன்னைக்கு நீங்க எதிர்பார்த்திருக்கிற காரியத்தில் கர்த்தர் இன்னைக்கு நல்ல ஒரு முடிவை உங்களுக்கு கொடுத்து அனுப்புவார். 2வது, அறிவுக்கு எட்டாத பெரிய காரியங்கள் இனி உங்க வாழ்க்கையில நடக்க போகுது. முதல்ல எதிர்பார்த்திருக்கிற காரியத்தை நல்லபடியா முடிச்சு தருவார். 2வது, உன்னுடைய அறிவுக்கு எட்டாத சில காரியங்களை வச்சுட்டு திணறிக்கிட்டு உட்கார்ந்திருக்கிறேன், அந்த காரியத்தை ஆண்டவர் இன்னைக்கு நிறைவேற்றி தருவேன்னு சொல்றாரு. எரேமியா 33:3 இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போமா? என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, என்னை நோக்கி கூப்பிடு. ஆண்டவர் சொல்றாரு, சில நல்ல உத்தரவுகளை, ஆர்டர்ஸ் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க. அது அரசாங்கத்திலிருந்தா இருக்கலாம், இல்லைன்னாச்சுன்னா ஏதாவது முக்கியமான ஒரு கிளைண்ட்டு இருந்து இருக்கலாம், இல்லை கோர்ட்டில் இருந்து கூட இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு உத்தரவு கொடுத்து நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற உத்தரவு, ஆர்டர் உனக்கு கிடைக்குன்னு ஆண்டவர் சொல்கிறார். அடுத்து சொல்கிறாரு, நீ அறியாதது உனக்கு எட்டாததுமான ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் உனக்கு செய்ய போகிறாராம். அப்படின்னா உன்னுடைய இமேஜினேஷனுக்கே புலப்படாத ஒன்று, எனக்கா இத்தனை கிருபை அப்படின்னு நீ சொல்லக்கூடிய விதத்தில், எனக்கா இவ்வளவு மேன்மை என்று நீ சொல்லக்கூடிய விதத்தில், எனக்கு தெரிஞ்சு இது என்னுடைய தகுதிக்கெல்லாம் அப்பாற்பட்டதுன்னு சொல்லத்தக்கதாக ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு எட்டாத ஒரு காரியம். சிலர் சொல்லுவாங்க, இதெல்லாம் உனக்கு எட்டாது, இதுக்கெல்லாம் ஆசைப்படாத, இதெல்லாம் நடக்காது. ஒரு மனுஷனுடைய நம்பிக்கை தான் அவனுக்கு ஆசையாய் வெளிப்படுகிறது. ஒரு மனுஷனுடைய ஆசை அப்படின்னாச்சுன்னா, இது எனக்கு கிடைக்கின்ற ஒரு நம்பிக்கையில் தான் அதன் மேல் அவன் ஆசை வைக்கிறான். அது இலவசமாய் கிடைக்கக்கூடிய ஒன்று. அந்த நம்பிக்கை தான் வீண் போகாது என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. இந்த வசனத்தில் உனக்கு எட்டாத ஒரு பெரிய காரியம், சாதாரண காரியம் எல்லாம் நடந்தாச்சுன்னா அது ஒரு மேன்மையாக இருக்காது. சில நேரங்களில் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியே எட்டாத ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்வார். லாசர் மரித்து போனான், அடக்கம் பண்ணியாச்சு, 4 நாள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஆண்டவர் போகிறார். ஆண்டவர் நினைச்சா முதல் நாளே வந்திருக்கலாம், அவன் டெத் பெட்டில் இருக்கும்பொழுது சீரியஸாக இருக்கும்போது வந்திருக்கலாம், இல்லை செத்து போன உடனடியாக வந்திருக்கலாம், அடக்கம் பண்ணுக்கு முன்னாடி வந்திருக்கலாம். செத்து போய் அடக்கம் பண்ணி 4 நாளைக்கு பிறகு ஆண்டவர் வருகிறார். எட்டாத காரியத்தை குறித்து கர்த்தர் பேசுகிறார். நினைச்சு பார்க்க முடியாத பெரிய காரியங்கள், நம்முடைய அறிவுக்கு புலப்படாத காரியங்கள் எப்படி ஆண்டவர் செய்வார்?
அப்போ அவர் வந்த உடனே மார்த்தாள் சொல்கிறாங்க, ஆண்டவரே நீங்கள் இங்கே இருந்திருந்தா என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். அவங்க சொன்னது உண்மைதான். ஆண்டவர் அந்த இடத்துல இருந்திருந்தா அப்படி ஒரு மரணம் வந்திருக்காது. அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லை இல்லை, இது தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படி அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா நான் இன்னைக்கு இங்கே இல்லை அப்படின்றது ஒரு பெரிய தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நடந்த ஒரு காரியம். இது எதேசமாக நடந்த காரியம். இட்ஸ் வாஸ் பிளான்ட் அப்படின்றார். இது ஆல்ரெடி பிளான் பண்ணப்பட்டது, பரலோகம் நிர்ணயம் பண்ணினது. ஏன்னா இந்த சுற்றி இருக்கிற பெத்தானியா கிராமத்தில் உள்ள அத்தனை ஜனங்களும், இஸ்ரவேல் ஜனங்களும் தெரியணும், செத்து அடக்கம் பண்ணி 4 நாள் ஆகி சரீரெல்லாம் அழுகி கீழே சதையெல்லாம் கீழே விழுந்தாலும் ஆண்டவர் மனசு வச்சா அவனை உயிரோடு எழுப்ப முடியும் என்பது ஜனங்கள் அறியும்படிக்கு தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படி தான் நான் லேட்டாக வந்தேன்னு சொல்கிறாரு. அதான் அதில் உள்ள ரகசியம். சில நேரங்களில் உங்களுக்கு சில காரியங்கள், ஆசீர்வாதங்கள் லேட் ஆகும்போது அதன் நிமித்தம் தேவனுடைய நாமம் மகிமைப்படும். அதுக்குள்ளே நான் செத்துருவேன்னு கூட நீங்கள் சொல்லலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லை, தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படிக்கு. ஆண்டவர் வந்தார், லாசருடைய கல்லறை அருகே போனார். இப்போமே நீங்கள் போனீங்கன்னா அந்த கல்லறை அப்படியே இருக்குது. இஸ்ரேல் தேசத்தில் பெத்தானியா கிராமத்தில் இருக்குது. அவங்க வீட்டுக்கு பக்கத்தில், மார்த்தாள் மரியாளுடைய வீட்டுக்கு பக்கத்திலே கொஞ்சம் நடந்து போகிற தூரத்தில் தான் அந்த கல்லறை இருக்குது. லாசருவே வெளியே வான்னு சொன்னார். அறிவு கெட்டாத காரியம், மருத்துவர்களால் புரிந்து கொள்ள முடியாத காரியம். செத்து 4 நாள் ஆனதற்கு பிறகு செத்து போன உயிரோடு வந்து நிற்கிறான். அவன் கட்டுகளை அவிழ்த்து விடுங்கன்னு சொன்னோடனே அவன் எழுந்து நார்மலாக நடந்து பேசிட்டு போகிறான். அழுகின சரீரம் எப்படி அவனுக்குள்ளால் உயிர் வந்தது, தசைகளில் எப்படி உயிர் வந்தது, அந்த தசை நார்களில் எப்படி உயிர் வந்தது, அழுகி நாற்றம் எடுத்த அந்த சரீரம் எப்படி அந்த துர்நாற்றம் மாறி எப்படி வாசனை வந்தது, உயிர் எப்படி வந்தது. எட்டாத காரியம். சில நேரங்களில் லேட்டாக நடக்குது அப்படின்னோடனே ஆண்டவர் செய்ய நினைக்கலன்னு நினச்சிடாதீங்க. அதான் அவங்க சொன்னாங்க, நீர் இருந்திருந்தால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். சரிதாம்மா, மரிச்சிட்டான், உண்மைதான். ஆனால் இதனுடைய பிளான், பேக் பிளான் என்ன? காட்ஸ் பிளான் இதனுடைய பின்னணியில் என்ன தெரியுமா? தேவனுடைய நாம மகிமைப்படும்படி. ஆனால் அன்னைக்கு உடம்பு முடியாமல் கிடக்கும் பொழுது அந்த வந்து ஜெபம் பண்ணி இவனை உயிரோடு எழுப்பி விட்டுருந்தா இவ்வளவு பிரசித்தி அடைஞ்சிருக்காது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட்டிருக்காது. அவர் எவ்வளோ அற்புதம் செய்தாரப்பா, இதுவும் ஒன்று. ஏன்னா அடக்கம் பண்ணி 4 நாளைக்கு பிறகு, அதுக்கு முன்னால் நிறைய பேரை உயிரோடு எழுப்பி இருக்கிறார். செத்துப்போன பிள்ளை, அந்த 12 வயது அந்த பிள்ளையை உயிரோடு எழுப்பி இருக்கிறார். எத்தனையோ அற்புதங்களை செய்திருக்கிறார். பாடையில் கொண்டு போன வாலிப மகன், அவங்க எல்லாம் அடக்கம் பண்ணிக்கு முன்னாடி. அது வேற மகிமை, இது மகிமையின் மேல் மகிமை. இதைத்தான் பார்த்தார்கள். இதைவிட மேலாது ஒன்றதை பார்க்க வேண்டும் என்று அந்த காரியம், அந்த தருணம் அனுமதிக்கப்பட்டிருந்தது. உன்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு மேன்மையானதை நீ பார்க்க வேண்டும் என்பதற்காக நிறைய அழிவுகளை நீ சந்தித்திருக்கலாம், நிறைய இழப்புகளை சந்திச்சிருக்கலாம், நிறைய பறிகொடுத்திருக்கலாம். இதுக்கெல்லாம் பின்னணி என்னன்னா, ஆண்டவர் மகிமையான ஒரு காரியத்தை உனக்கு செய்தார் என்று நீ ஜாதி ஜனங்களுக்கு சொல்லும்படியாக. சில நேரங்களில் நிறைய கஷ்டப்படுற ஜனங்கள் வருவாங்க, அடி மேலே அடின்னுவாங்க. நான் சொல்லுவேன், இன்னும் 4 அடி கூடவே தான் கிடைக்கும், வேதனை பெருகி அடங்கும். இன்னும் நீ சந்திக்காத நிறைய தோல்விகளை சந்திப்பாய், ஆனாலும் பொறுமையாய் காத்திரு, என் தேவன் நீதி செய்வார். ஏன்னா சில நேரங்களில் பாதியில் தட்டிட்டெல்லாம் ஆண்டவர் கட்ட மாட்டார், அடித்து தரமட்டம் ஆக்கி மண்ணோடு மண்ணாக தரையாக்கிடுவார். அது வரைக்கும் நம்ம சில நேரங்களை இழப்புகளை சந்திக்க வேண்டியது வரும். மேலே கூரை இடிஞ்சுது அப்படின்னா மேல் மட்டத்தில் உள்ள ஆசீர்வாதம் போச்சு. அதுக்கப்புறம் பில்டிங் சுவரெல்லாம் இடிஞ்சுது, இடையில உள்ள ஆசீர்வாதம். அஸ்திபாரமே இடிஞ்சு விழுந்துருச்சு, அஸ்திபாரமே ஆட்டம் கண்டுருச்சுன்னா எல்லாம் கொலாப்ஸ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். கடைசி வரைக்கும் அப்படின்னா கடைசி கையில் இருந்த கொஞ்சம் நஞ்சம் செல்வங்களை இழந்தேன், கொஞ்சம் நஞ்சம் பலனையும் இழந்துட்டேன். அதான் அஸ்திபாரமே அசைஞ்சிருச்சு, அவ்வளோதான். இப்போ புதுசாக கட்டி எழுப்புவார், மகிமையாக கட்டி எழுப்புவார். அப்போ தான் சொல்லுவாங்க, படுக்கையில் கிடந்த இவன் செத்துட்டான்னு நினச்ச திரும்பி வரமாட்டேன்னு நினச்சோம், கடலில் இருந்த இவன் அழிஞ்சிட்டான்னு நினச்ச திருப்பி எழும்ப மாட்டேன்னு நினச்சோம், திருப்பி எழும்பி வந்தான். அதுதான் தேவனுக்கு மகிமை. பாதியில் வச்சுட்டு அல்ல, சில நேரங்கள் அடித்து தரமட்டாக்கி கீழே ஆயிட ஒன்றும் இல்லாமல் தரையில் உட்கார்ந்து இருப்ப, யோபுவை போல சாம்பல்ல உட்கார்ந்து இருப்ப.
ஆனால் ஒரு நாள் வந்தது, யோபுவுக்கு இழந்து போன எல்லாத்தையும் ரெட்டிப்பாய் கர்த்தர் கொடுத்தார். மகிமையான ஸ்தானத்தை கொடுப்பார். ஒரு நாள் நம்பிக்கை தளர்ந்து விடாதிருங்கள். ஒரு நாள் நம்பிக்கை இழந்து விடாதிருங்கள். இழப்பு வந்ததா பரவாயில்லை, ஏதோ ஒரு நல்லது நடக்க போகிறது, எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு நாள் புலம்பக்கூடாது, ஒரு நாள் பின்மாற்றத்தில் போயிடக்கூடாது. நீங்கள் நினைக்கலாம் நானும் மனுஷன் தானே, யோபுவும் மனுஷன் தானே, அதை நினச்சி பாருங்கள். ஏன் யோபுடைய சம்பவங்கள் எல்லாம் பைபிளில் சொல்லப்பட்டிருக்குன்னா, இப்படிப்பட்ட இழப்புகள் எல்லாம் வரும் பொழுது தேவனுடைய பிள்ளைகள் அசையக்கூடாது. அப்போ கூட அடுத்தவன் வந்து உன்னை பார்த்து ஆண்டவரை இளக்காரமாக பேச நீ விடக்கூடாது. அவன் பேசினா அவனுடைய யோபுடைய மனைவி, அவன் தைரியமாக சொல்லிட்டான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பேசாமல் அந்த தேவனை தூஷிச்சுட்டு ஆண்டுகிட்டு சாவுன்னா, அப்போ கூட அவன் நாவினால் ஒரு வார்த்தை சொல்லலை. அதுக்கப்புறம் தான் அவனுடைய வாழ்க்கை கட்டப்பட்டது. அதன் பிறகு எத்தனை தலைமுறை பார்த்தான், பிள்ளைகளுடைய பேர பிள்ளைகளுடைய பிள்ளைகளை எல்லாம் பார்த்து, அதுக்கு பிறகு 130 வருஷம் நினைக்கிறேன் எழுதியிருக்கு, உயிரோடு இருந்தான் அந்த சோதனை காலத்திற்கு பிறகு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, உடைய சோதனை காலங்கள் இனி சாதனை காலங்களாய் மாறுகிற நேரம் வந்திருக்கிறது. ஏதாயிலும் ஆண்டவர் செய்வார்னு வந்திருக்கிறீங்க. இன்னைக்கு அந்த காரியத்தை கர்த்தர் செய்வார். அடுத்த ஆண்டவர் சொல்லுகிறார், மகிழ்ச்சிகரமான காரியங்களை காண்பாய். ஏதாயிலும் ஒரு காரியம் நடக்குன்னு சொல்லி வந்தீங்க, ஆண்டவர் மூணாவது சொல்கிறார். முதல்ல எதிர்பார்த்திருக்கிற காரியம்னு சொன்னார், ரெண்டாவது என்ன காரியம்னு சொன்னார், எட்டாத காரியங்கள், மூணாவது மகிழ்ச்சிகரமான காரியங்கள். சங்கீதம் 126:3 சொல்லுகிறது, கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார், இதன் நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். அப்படின்னா நல்ல மகிழ்ச்சியாக உங்கள் குடும்பம் ரன் பண்ண மகிழ்ச்சிகரமான காரியங்கள் நிறைய நடக்கும். அதுக்கு முந்தின 1-2 வசனங்களை பார்க்கும் பொழுது சொல்லப்பட்டிருக்கிற சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் பொழுது சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தோமா. அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் உள்ள சிறையிருப்புகள், பாண்டேஜஸ், கடன்கள், அவமானங்கள், ஒருவேளை நீங்கள் ஜெயிலே இருந்திருந்தால் கூட ஆண்டவர் என்னை சொல்கிறாரு, உன்னுடைய ஜெயிலில் இருக்கிற சிறையிருப்புகள் எல்லாத்தையும் ஆண்டவர் மாற்றி உனக்கு இரக்கம் செய்கிற நாள் வந்துருச்சு. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு இரக்கம் செய்வார். இன்னைக்கு நீ ஆண்டவரை நம்பி வந்திருக்கிற, ஆண்டவர் இரக்கம் செய்கிற நாள், மகிழ்ச்சியான காரியங்கள் உன் குடும்பத்தில் நடக்கிற நாள். வளசரவாக்கெல்லாம் தாண்டி ஒரு ஊரில் பர்னபாஸ்னு ஒரு அண்ணன் இருக்கார். அவர் பெரிய அப்பள கம்பெனி வச்சுருக்கார், ஊழியம் செய்கிற ஒரு சகோதரர். என்னுடைய ஊழிய ஆரம்ப காலங்களில் அங்கெல்லாம் மீட்டிங் கூப்பிடுவார். அப்போ மாதத்துக்கு ஒரு மீட்டிங்கோ 2 மீட்டிங்கோ நடக்கும். அப்போ கூப்பிடுவார். அப்போ ஒரு முறை செய்தி கொடுக்கறதுக்காக போயிருந்தேன். அப்போ ஃப்ரண்ட் ரோவில் தரதான் இப்படியெல்லாம் சேர்லாம் போடையெல்லாம் மொட்டை மாடியில் அப்படி காலியாக எல்லோரும் உட்காந்துருக்கேன். பின்னாடி மட்டும் ஒரு 3 ரோ சேர்ன்னு நினைக்கிறேன். ஃப்ரண்ட் ரோவில் தரையில் அந்த மாடியில் ஒரு வாலிப தம்பி உட்காந்துட்டு இருக்கும், ஒரு 40 இயர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். உட்காந்த ஆள் நல்ல வாட்டச்சாட்டமாக நல்லா இருக்கார், தாடியெல்லாம் வளர்த்துட்டு என்னமோ எல்லாம் பறி கொடுத்த மாதிரி உட்காந்துட்டு செய்தி தொடக்கத்திலேருந்து முடிவு வரைக்கும் அழுதுகிட்டே இருக்கார். பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்கார். அதாவது நான் அழுகிற மாதிரி சம்பவங்களை சொல்லும்போது அழுதா பரவாயில்லை, நான் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கும்போது அழுதுட்டு தான் இருந்தார். உன்னிப்பாக ஃப்ரண்ட் ரோவில் உட்காந்துருக்காருன்னு நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். முடிஞ்சு மீட்டிங் எல்லாம் முடிஞ்சு தனி ஜபத்துக்கு வரும்போது நான் கேட்டேன், தம்பி ஆராதனை நேரத்தில் அழுதிங்க, செய்தி நேரத்தில் நான் சிரிக்க வைக்கும்போது கூட நீங்கள் சிரிக்கலை, அழுதுட்டு தான் இருந்தீங்க, ஃபுல்லாக அழுதுட்டு இருக்கிறீங்க, இவ்வளவு அழுகிற அளவுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்னை சொல்லுங்க, ஆண்டவர் இன்னைக்கு உனக்கு ஏதாகிலும் ஒரு காரியத்தை செய்ய போகிறார். ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை உனக்கு செய்யணும்னு சொல்கிறாரு, செய்கிறேன்னு சொல்கிறாரு. உனக்கு என்ன பிரச்சனை? அப்போ அவன் சொன்னான், நான் ஒரு கொலை குற்றவாளி, எனக்கு தூக்கு தண்டனை கீழிடத்தில் உறுதி செய்துட்டாங்க, மேலே அப்பீல் பண்ணியிருக்கோம், எங்கள் வக்கீலே சொல்லிட்டாரு, கைவிட்டார், இல்லைப்பா கீழே எழுதுனது தான் மேலே எழுதுவாங்க, அதனால் வேறு வழியே இல்லை, இப்போ உனக்கு ஒரு கடைசியாக ஒரு ஜாமீன் வாங்கி தரேன், அதுக்கிடையில் போயிட்டு வீட்டில் செய்ய வேண்டிய ஒழுங்கெல்லாம் செய்துட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் வந்து சொல்கிறாரு, என் பிள்ளை வாலிப பிள்ளை ஆயிருக்கா, இப்போ தான் பருவம் அங்கே ஆயிருக்கா, பெரிய பிள்ளை ஆயிருக்கா, அவளுக்கு கல்யாணத்தை பார்க்க எனக்கு ஆசையாக இருக்குது, பிள்ளை இப்போ தான் காலேஜ் போயிருக்கிறான், அவன் நல்லா படித்து பட்டம் வாங்குறத பார்க்க ஆசையாக இருக்குது, எனக்கு ஏதாகிலும் ஆண்டவர் ஒன்று செய்வார். நான் இப்படியே சொன்னான், எனக்கு ஏதாவது ஒன்று செய்யணுன்னா என்னுடைய வழக்கிலிருந்து என்னை விடுதலையாக்கி, என்னுடைய தூக்கு தண்டனையிலேருந்து எனக்கு விடுதலை கொடுத்து என்னை எப்படியாவது
எனக்கு ஒரு விடுதலை வேணும், என் பிள்ளைங்க வாழ்கிறத நான் பார்க்கணும். என் ஆண்டவர் ஏதாகிலும் ஒன்று செய்யணும்னு நினச்சா அதை செய்யட்டும் என்று சொன்னார். ஆண்டவர்கிட்ட அதான் கேட்டேன், ஆண்டவரே கையும் களவுமாய் பிடிக்கப்பட்ட அந்த ஸ்திரீ மரணத்தின் விளிம்பில் நிற்கிறா, ஊன்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அவ்வளோதான், கல்லறிஞ்சே கொன்னுருவாங்க. அப்படின்னா சாகிற தருவாயில் நிற்கிறான், எல்லாம் ரெடியாக இருக்கிறாங்க அவளை கொல்றதுக்கு. அதே போல தான் இந்த பிள்ளையுடைய நிலைமை. அவளுக்கு மன்னிச்சு நான் உன்னை தீர்ப்பிடலேன்னு சொல்லி தீர்ப்பை மாற்றி எழுதின தேவனே. கீழ்கோட்டில் எழுதியிருக்கலாம்ப்பா, மேல் கோட்டுக்கு மேலே ஒரு கோட்டு இருக்குது, அங்கே தானே நீங்கள் இருக்கிறீங்க. நீங்கள் மனசு வச்சா என் பிள்ளைக்கு ஒரு காரியம் செய்ய முடியும், இந்த தீர்ப்பை நீங்கள் மாற்றி எழுத முடியும். எப்படியாவது என் பிள்ளை, அவன் அழுகையை பார்த்தா எனக்கே பரிதாபமாக இருக்குதுப்பா. அவன் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் சரி, ஆண்டவர் இன்னைக்கு நீங்கள் அவனுக்கு மன்னிச்சு அவனுக்கு ஒரு வாழ்வு கொடுக்கணும்னு சொல்லி கண்ணீரோடு ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சொன்னேன், நானும் உன்னை தீர்ப்பிடவில்லை, நீ போ, இனியும் அதிக கேடானது வராதபடி பாவம் செய்யாதேன்னு சொல்லி அனுப்புனீங்க. அதே போல் என் பிள்ளைக்காக ஜபிக்கிறேன். ஆண்டவர் சொன்னார், நானும் உன்னை தீர்ப்பிடவில்லை. ஒரே வார்த்தை, நானும் உன்னை தீர்ப்பிடவில்லை. போனா என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள் பறையில் முடித்து திருப்பியும் உள்ளே போனான். மேல் கோர்ட்டில் அவனுக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்தது, விடுதலை. இன்றைக்கி சந்தோஷமாக அவன் எதிர்பார்த்த காரியங்களை கர்த்தர் இவனுக்கு அனுகூலமாக்கி இன்றைக்கி பிள்ளைகளுடைய எல்லா காரியங்களை இன்றைக்கும் பர்னபாஸ் அண்ணனை பார்க்கும்போதெல்லாம், அண்ணே அந்த தம்பி எப்படி இருக்காருன்னு கேட்பேன், நல்லா இருக்கான்னு சொல்லுவார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கி ஆண்டவர் சொல்ல, உனக்கும் ஏதாகிலும் ஒரு காரியம் செய்வார். ஒருவேளை நீ நிறைய பாவம் பண்ணியிருக்கலாம், இன்றைக்கி அவற்றுக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் மன்னிப்பு கேள். ஆண்டவரை தப்பு பண்ணிட்டு நான் மன்னிச்சிருங்க, எனக்கு ஒரு வாழ்வு கொடுங்க, என் பிள்ளைய வாழ விடுங்க, என்னுடைய வியாபாரத்தை தயவு செய்து தூக்கி விடுங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு கற்பத்தின் கனியை கொடுங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு நல்ல கல்யாணத்திற்கான வழியை திறந்து கொடுங்க ஆண்டவர், என் புருஷனை என் கூட சேர்த்து வைங்க ஆண்டவரே. நீ கேட்டீன்னா இன்னைக்கு கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்வார். ஹல்லேலூயா. தேசமே பயப்படாதே, மகனே பயப்படாதே, மகளே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் ஏதாகிலும் ஒரு காரியத்தை நமக்கு செய்வார் என்று சொல்லி நம்பிக்கையோட முதல் அடி எடுத்து வைத்து அதுவும் கையும் காலுமாக தவழ்ந்து போனான் யோனத்தான் என்று சொல்லப்படும். நடந்து போகலப்பா, தைரியமாய் ஓடி போகலாண்டவரே, முட்டி போட்டு நடந்து ஒரு 2 கால்களையும் 2 கைகளையும் வைத்து கொண்டு தவழ்ந்து போன அவனுக்கு மகிமையான வெற்றியை கொடுத்த தேவனே, என் அன்பு பிள்ளைகளுக்கும் இன்றைக்கு ஒரு மகிமையான வெற்றியை தான். கர்த்தர் ஏதாயிலும் ஒரு காரியத்தை செய்வார் என்று சொல்லி வந்திருக்கிற என் பிள்ளைகளுடைய சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஏற்படுத்தி என் பிள்ளைகளுடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி என்னுடைய பாத்திரை நீ நிரம்பி 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 வழிய பண்ணும் ஆண்டவரே. என் பிள்ளைகள் வியாபாரம் பண்ணுகிற இடத்தில் சத்துருக்கள் பெருகி இருக்கலாம், குடும்பத்திலே சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள் என்று தாவீது சொன்னானே. குடும்பத்தில் சத்துருக்கள் இருக்கலாம், வேலை செய்கிற இடத்துல சத்துருக்கள் இருக்கலாம், ஆலயத்துக்கு போகிற இடத்துல சத்துருக்கள் இருக்கலாம். ஆண்டவரே, என் பிள்ளைகள் எங்கு போனாலும் சரி, இவர்கள் சத்துருக்களை கர்த்தர் இன்றைக்கு முறியடித்து அவர்கள் முன்னாலே என் பிள்ளைகளுக்கு வெற்றியை தருவீராக. பல முறை அரசாங்க தேர்வெழுதி என்னால் இன்னும் வெற்றியை பார்க்க முடியலன்னு கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுடைய 5 முறை தோல்விகளும் 5 படிக்கட்டுகள் என்று சொன்னேன். 6வது முறை அவ வெற்றியின் கனியோடு ஆண்டவர் நிற்கிறேன். பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய வெற்றியின் கிரீடத்தோடு நீர் நிற்கிறேன். பின்மாற்ற போன பிள்ளைகள் இனி 7வது முறை இல்லைன்னா 6வது முறை அல்லாவிட்டால் 3வது முறை நம்பிக்கையோடு போய் எக்ஸாம் எழுதி ஆண்டவருடைய கரத்திலிருந்து வெற்றியின் கனியை என் பிள்ளைகள் சுதந்திரிக்கட்டப்பா. என் பிள்ளைகளுக்கு நீ தோல்வி இருக்கக்கூடாது. பிசாசு தோற்று போனவன், என் இயேசு ஜெயம் எடுக்கிறவன், வெற்றியை கொடுக்கிறவன், ஜெகோவா நிசி. என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நீ தோல்வி இருக்கக்கூடாது. இவர்களுக்கு வேண்டியதெல்லாம் தான். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன்.
கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்க்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர்தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஜெனசிஸ் கிரியேஷன்ஸ் மீடியா அகாடமியில் 3 மாதங்களில் தொழிற்கல்வி சான்றிதழோடு வீடியோ எடிட்டிங், வீடியோகிராஃபி, போட்டோகிராஃபி, ட்ரோன் பைலட்டிங், ஸ்டுடியோ ரெக்கார்டிங், போட்டோஷாப், லைவ் ஸ்ட்ரீமிங், லைவ் வீடியோ மிக்சிங் அண்ட் லைவ் சவுண்ட் மிக்சிங் ஆகிய தொழிற்கல்விகள் பயிற்றுவிக்கப்படுகிறது. புது தொழில் நுணுக்கங்களுடன் குறைவான கட்டணத்தில் நிறைவான தொழிற்கல்வி பெற்றுக்கொள்ள உங்கள் எதிர்கால கனவை நினைவாக்க எங்களது ஜெனசிஸ் கிரியேஷன்ஸை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு 7824850999 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454547999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.